பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் என் மனமார்ந்த இரவு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை சங்கீதம் 49ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும், சிறியோரும் பெரியோரும், ஐஸ்வரிவான்களும் எளியவர்களும், நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆத்ம மீட்பு எவ்வளவு அருமையானது என்று இந்த அதிகாரத்திலே நாம் வாசித்தால் புரியும். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யங்களால் பெருமை பாராட்டுகிற இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், சிறியோர்களே பெரியோர்களே எல்லோரும் ஏகமாய் எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் ஒரு கூக்குரல் விடுகிறார். நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ண உணவும், இருக்க இடமும், உடுத்த உடையும் இருந்தால் அது போதும் என்று இருப்போம் என்று பவுல் அடிகளார் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு நாள் இந்த ஆத்மா, இந்த சரீரமாகப்பட்டது மண்ணுக்கு இரையாகிவிடும். ஆனால் நமக்குள் வாழ்கிற ஆத்மா அது என்றும் சாகாத வரம் பெற்றது. அந்த ஆத்ம மீட்பு இங்கே இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தால் ஆத்ம மீட்பு அருமையானது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற வரைக்கும் இன்பம் துன்பம் இவையெல்லாம் தாண்டி தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கடைசி நேரத்தில் ஆண்டவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்க வல்லவர். அவருடைய கிருபை வரங்கள் மாறாதது. ஆகையினால்தான் மனிதன் மாறக்கூடியவன், ஆனால் தேவன் மாறாதவர். ஆகையினால்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று தேவன்
எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாயிருந்தாலும் ஏழை எளியவர்களாயிருந்தாலும் மறக்கக்கூடிய அனுபவம் உடையவர்கள் நாம். மறக்கக்கூடிய சூழ்நிலை உடையவர்கள் நாம். ஏனென்றால் காலங்கள் மாறும்போது, நேரங்கள் மாறும்போது, அல்லது சில வினாடிகள் நாம் மாறும்போது மனசு மாறிடும். ஆனாலும் தேவன் என்றும் மாறாதவராயிருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம மீட்பை தேவன் தருகிற ஒரு கிருபை வரமாயிருக்கிறது. ஆகையினால்தான் ஆத்ம மீட்பு அருமையானது. ஒருவேளை செல்வத்தை நம்பியோ இந்த உலக சொத்து ஆசா பாசங்களை நம்பியோ நாம் வாழ்ந்தால் அது ஒருபோதும் நமக்கு நிலையானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால்தான் நிலையானது ஒன்றே ஒன்று, நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு நாம் இடம் தரும் பொழுது தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஆகையினால்தான் கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் கெட்டு போனதில்லை என்று வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கடவுளை இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள், கடவுளை நம்பியிருக்கிறவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். ஒரு சில வினாடிகள் நாம் எதையெல்லாம் நாடி செல்கிறோமோ அதையெல்லாம் ஒரு நொடியில் கைவிடப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அல்லது இந்த நிமிஷம் என்பது நமக்கு தெரியாது. கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரமே இந்த ஆத்மாவுக்கு, நமக்குள் வாழ்கிற இந்த ஆத்மாவுக்கு அவர் உறுதுணையானவர். ஏனென்றால் அது அவருடைய ஆத்மா. ஆகையினால்தான் இந்த உலகத்திலே ஆத்ம மீட்பை குறித்து கருசனையோடு ஆண்டவர் படுகிற பாடு, உபத்திரவங்கள், வேதனைகள் அது யாராலும் அது அனுபவிக்க கூடாததா இருக்கிறது. தேவன் அந்த ஆத்மாவை எப்படியாவது இதை மீட்டு கொள்ளலாம் என்றுதான் அவர் வகை தேடிக்கொண்டு நம் மத்தியிலே இன்றளவும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆத்ம மீட்பை நாம் பெற்று அவருடைய அன்பை நாம் ருசித்தோமானால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கடவுளை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் உணர்வோடு நாம் கடவுளை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த நாளிலே பூமியின் குடிகளே, சிறியோரே, பெரியோரே, ஐஸ்வர்யவான்களே, எளியோரே, எல்லோரும் ஏகமாய் எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே சொத்து, வீடு வாங்கும் பொழுது நிலத்திலே நாம் பத்திரப்படுத்தி அதில் ஒரு முத்திரையை பதித்து விடுகிறோம். இது என்னுடைய நிலம், என்னுடைய பெயரில் இருக்குது அப்படின்னு. இங்கே இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீர்களானால் தன்னுடைய நிலத்துக்கு தங்களுடைய வீடுகளுக்கு தங்கள் பெயரிடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் அது நிலைக்காது. ஒருவேளை நாம் அதை பத்திரப்படுத்தி நம் பெயரில் இருந்தாலும்
அது மற்றவர்களுக்காக நாம் விட்டு வைத்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்லவர்களாக இருப்பார்களோ அல்லது கெட்டவர்களாக இருப்பார்களோ அது நமக்கு தெரியாது. ஆதலால்தான் தங்களுடைய வீடுகளை தங்கள் பெயரில் அது பெயரிடுகிறார்கள். ஆனாலும் அது நிலையானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்று மீட்பு என்று சொன்னால் ஆத்ம மீட்பை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இந்த உலகத்திலே நாம் பிறந்ததுக்கு கடவுளை அண்டி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழும்போது நிச்சயமாகவே ஆத்ம மீட்பு, அவர் தரக்கூடிய அந்த மீட்பு நமக்கு நிலையானதாக இருக்கும். அது என்றைக்கும் மாறாது. தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாததாக இருக்கிறது. ஆகையினால்தான் மனமாற நான் மனுஷன் அல்ல. ஒருவேளை நாம் மனம் மாறலாம், ஆனால் தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பொய்